தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் திருவிழாவில் குண்டம் இறங்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு பக்தர்களுக்கான என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவலர்கள் எத்தனை நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர்? மருத்துவ குழுக்கள் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கடந்த ஜனவரி 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பின்னர் குண்டம் திருவிழாவையொட்டி நாள்தோறும் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் ஜனவரி 31ஆம் தேதி மயான பூஜை, அதைத் தொடர்ந்து நேற்று இரவு தேர் திருவிழா உலா வந்தது. அதைத் தொடர்ந்து இரவு முழுவதும் குண்டம் வளர்த்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக விரதம் இருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 40 அடி நீளமுள்ள குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக தீக்குண்டம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தலைமை பூசாரி பூப்பந்து உருட்டப்பட்டு தீக்குண்டத்தில் இறங்கினார். இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் பக்தி பரவசுடன் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவை கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்த குண்டம் திருவிழா பாதுகாப்பிற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குண்டம் அருகில் அதாவது மருத்துவ குழுவும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த குண்டம் திருவிழா தற்பொழுது ஆனைமலை பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி பூபதி.